வணக்கம். நம்ம இன்னைக்கு 3rd கிளாஸ் பார்க்க போறோம். இது வரைக்கும் சிங்கிள் crochet பார்த்திருக்கோம். அடுத்தது half double crochet பார்க்க போறோம். slip knot போட்டுட்டு base chain ஒரு 10 3 5 6 7 8 9 10 half double crochet பண்றதுக்காக ஒரு chain, hookல இருந்து second chainல இது first chain, இது second chain, ஒரு சுத்திட்டு second chain குள்ள விட்டுட்டு ஒரு லூப் எடுத்துக்கணும். இப்போ 3 லூப் இருக்கும். 3 லூப் வழியா வெளியே எடுத்துடணும். ஸோ ஒரு சுத்திக்கணும், செயின்குள்ள விடணும். 3 லூப் இருக்கும். இதுதான் half double crochet, ஷார்ட்டா HDC சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செயின் பார்த்துக்கோங்க, நீங்கள் விட்ட செயின் தனியாக தெரியும். நெக்ஸ்ட் செயின் next chain, last chain, ஓகே. ஒரு லைன் முடிச்சிட்டோம். இங்க 2 செயின்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சிங்கிள் crochetக்கு 1 செயின் பண்ணியிருப்போம். இங்கே 2 செயின் பண்ணணும். பண்ணிட்டு திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் ரோல இப்படி பார்த்தா மேலே இப்படி 2 இது தெரியணும். எடுத்து அதே மாதிரி 3 லூப்ல சுத்திக்கணும். இதான் half double crochet. ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் சிங்கிள் crochetோட. இங்கே லாஸ்ட்லேயும் ஒரு ஸ்டிச் இருக்கு. சாரி, அது ஸ்டிச் இல்லை, கவனிச்சு போடணும், இல்லைன்னா சைடில் வந்து ஒரே மாதிரி வராது. ஸோ மறுபடியும் அடுத்த லைன் போடுறதுக்கு 1 2 செயின் 2 போட்டுட்டு திருப்பிக்கணும். மறுபடியும் ஒரு சுற்றிட்டு இதுக்குள்ள விட்டு 3 லூப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் half double crochet. நெக்ஸ்ட் கவனமாக விடணும். இந்த இடத்துல 2 இதுமா இருக்கும், அதுக்குள்ளே தான் விடணும். கீழே விட்டுட்டிங்கன்னா அது வேற மாதிரி வரும். ஸோ
ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் ப்ராக்டிஸ்க்குங்கிறதுனால நான் கம்மியாக பண்ணியிருக்கேன். கிளாஸ் 1 கிளாஸ் 2 எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் லிங்கை பிலோவில் போடுறேன், கீழே பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.